இன்றைய ரவுண்டப்ல நம்ம பார்க்கக்கூடிய முதல் செய்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசால் சாத்தியமா பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க ஒரே மாதிரியான தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதற்கான செயல் திட்டங்களை மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ஆனா உண்மையில் இது நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதா வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும், அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் மத்திய அரசு இருக்காங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேறணும் அப்படின்னா 3/2 பங்கு ஆதரவு தேவை. அது பாஜக கூட்டணிக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நாம் அதை பத்தி விரிவா பார்க்கலாம். மொத்த இடங்கள், மக்களவையில் மொத்த இடங்கள் 543. இந்த மசோதா நிறைவேற எவ்வளவு ஆதரவு தேவை அப்படின்னா 362 எம்பிக்கள் ஆதரவு தேவை. ஏன்னா 3/2 பங்கு ஆதரவு தேவை அப்படின்னு இருக்கு. அப்போ பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மொத்த இடங்கள் 293 எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில 240 பேர் இருக்காங்க, மற்றவை 10 பேர் இருக்காங்க. அப்போ இந்த மசோதாவை மக்களவையில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தால் அவர்களுக்கு 293 எம்பிக்கள் மட்டும்தான் ஆதரவு கொடுப்பார்கள். ஒருவேளை மற்றவை 10 சேர்த்தால் கூடுதலாக ஆதரவு கிடைக்கும். ஆனால் இது நிறைவேறுவதற்கான தேவையான எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய 362 என்பது அவர்களுக்கு எட்டாக்கணியாக தான் இருக்கின்றது. அப்படியானால் யதார்த்தத்தில் மக்களவையில் இது நிறைவேற சாத்தியமில்லை என்பதுதான் இந்த எண்ணிக்கையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதே சமயத்தில் மாநிலங்களவையில் இது சாத்தியமா என்ற கேள்வி எழுகிறது. மாநிலங்களவையை பார்த்தோம் என்றால் மொத்த இடங்கள் 234 இடங்கள் உள்ளன. 3/2 பங்கு ஆதரவு தேவை மசோதா நிறைவேற. அப்படியானால் மசோதா நிறைவேற 156 எம்பிக்கள் ஆதரவு தேவை. என்டிஏ கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு 126 எம்பிக்கள் உள்ளார்கள். இந்தியா கூட்டணிக்கு 108 எம்பிக்கள் உள்ளார்கள். அப்படியானால் மாநிலங்களவையிலும் அவர்களுக்கு இந்த மசோதா நிறைவேறுவதில் சிக்கல் உள்ளது. கூடுதலாக 30 எம்பிக்கள் ஆதரவு தேவை மாநிலங்களவையில். என்றால் அவர்களுக்கு 126 தான் உள்ளார்கள். கூடுதலாக 30 இருந்தால் மட்டும்தான் 156 எம்பிக்கள் ஆதரவோடு இது நிறைவேற்றப்படும். அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களவையிலும் இது இப்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறைவேற வாய்ப்பில்லை, மாநிலவையிலும் இது நிறைவேற வாய்ப்பில்லை என்பதுதான் இந்த எண்ணிக்கை நமக்கு காண்பிக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 50 விழுக்காடு மாநிலங்கள் இதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளது. அப்படியானால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 50 விழுக்காடு மாநிலங்கள் ஒப்புதல் கிடைக்குமா என்றால் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய விடையாக இருக்கின்றது. என்றால் மொத்த மாநிலங்கள் இந்தியா முழுக்க 28 மாநிலங்கள் உள்ளன. இந்த மசோதா நிறைவேற 14 மாநிலங்களுள் ஒப்புதல் தேவை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எண்ணிக்கை 19 உள்ளது. இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் எண்ணிக்கை 8 உள்ளது, மற்றவை 1. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 14 மாநிலங்கள் ஆதரவு இருந்தாலே இது நிறைவேறப்படும், இதற்கு ஒப்புதல் வழங்கப்படும். ஆனால் பாஜக கூட்டணிக்கு 19 இடங்கள், 14 அதிகமாக உள்ளார்கள். அப்ப மாநில வாரியாக பார்க்கும்போது அந்த ஒப்புதல் பாஜகவுக்கு மிக எளிமையாக கிடைக்கும். ஆனால் மக்களவையில் பாஜகவுக்கு இந்த மசோதா நிறைவேற கூடுதலாக 69 எம்பிக்கள் ஆதரவு தேவை. மாநிலங்களவையில் கூடுதலாக 30 எம்பிக்கள் ஆதரவு தேவை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மசோதா எப்படி நிறைவேறும் என்ற கேள்விதான் எழுகிறது. என்றால் இந்த மசோதா தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது, திசை திருப்பும் வேலை என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இன்னும் பல எதிர்க்கட்சி தலைவர்களும் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆராய்ந்து இந்த மசோதா நிறைவேற சாத்தியமே இல்லை என்றுதான் சொல்லி வருகிறார்கள். இந்த சவால்களை எல்லாம் தாண்டி மத்திய பாஜக அரசு இது எப்படி நிறைவேற்ற போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. என்றால் 2014ஆம் ஆண்டு முதலே பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோரிக்கை முன்வைத்து வருகிறார். பாஜகவினுடைய மிகப்பெரிய திட்டமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களவையில் 69 எம்பிக்கள் கூடுதலாக இதற்கு ஆதரவு தேவை, மாநிலங்களவையில் 30 எம்பிக்கள் கூடுதலாக ஆதரவு தேவை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை பாஜக அரசு எப்படி நிறைவேற்ற போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.